Hi friends, welcome back to our vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த vlog வந்து நான் Tuesday Wednesday எடுத்ததுங்க. எனக்கு இந்த ரெண்டு நாள் எப்படி போயிருக்குன்னு சொல்லி தான் இந்த vlog குள்ள போய் பார்க்க போறீங்க. நம்ம சேனலுக்கு நீங்க தான் first time பார்க்கறீங்க அப்படினா மறக்காம வந்து subscribe பண்ணிக்க கூடவே இருக்க bell icon-ஐ click பண்ணிக்க. வாங்க vlog-ஐ continue பண்ணலாம். வந்தோன சூப்பா. இப்பதான் vlog எடுக்க ஆரம்பிக்கிறேன். குடி அந்த உயரத்தை அங்கன வரும்ன்றது நமக்கு தெரியுமே. ஆனா அங்கன தான் வாய்க்கால் எடுத்து வரேன்ட்டாங்க. அங்கிட்டலாம் என்ன இது கொட்டலையா? இது அப்ப என்ன தண்ணி வந்துருமா? இன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தோரம்பருப்பு வந்து கடைஞ்சிட்டு அது கூட வந்து கோவக்காய் வந்து இப்போ ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ண போகிறேன். நான் கோவக்காய் வறுவல் வந்து எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி வீடியோவில் போய் பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி அது கூட பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். ஒரு 4-5 பல் வந்து பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி வந்து போட்டுக்கிறேன். பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை நல்லா ஒன்ஸ் வந்து வதக்குனதுக்கப்புறம் கோவக்காய் எடுத்து போட்டுக்கலாம். கோவக்காய் லைட்டாக வந்து பழுத்துருச்சு. கொஞ்சம் பிஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருந்திருக்கும். கோவக்காய் பார்த்தீங்க அப்படின்னம்னா நல்லா எண்ணெயிலே வந்து வதக்கணும். தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. நல்லா சுருள வதங்கட்டும். கோவக்காய் நல்லா வந்து வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள் பார்த்தீங்க அப்படின்னம்னா 1/2 டேபிள் ஸ்பூனும், அது கூட வந்து மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனும், கரம் மசாலா வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சுண்டி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து நல்லா கோவக்காய் வந்து வதக்கிக்கலாம். உப்பெல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு உப்பு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னம்னா கோவக்காய் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா பெப்பர் வந்து லைட்டாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா இறக்கிற வேண்டியதான். கோவக்காய் சூப்பராக ரெடி ஆயிரும். ஒன்ஸ் நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீ இடுப்பு வலின்னு சொல்கிற. ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்க, ஸ்கேன் பண்ண போக மாட்டேங்கிற. ஸ்கேன் பண்ணிப்பா, நேரம் இல்லைன்னா சொல்லாத. நீ போய் ஜிஹெச்லாம் எடுப்பேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்க. மீனாக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது காலுக்கு வந்து ரத்த ஓட்டம் சரியாக போக மாட்டேங்குதா இல்லை சதை வந்து கோளாறா அப்படின்றதுக்கு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு இருக்காங்க. சரி நாளைக்காவது போயிட்டு வாங்க. இங்க பாரு, நான் வரேன் வந்து சமாளிச்சுக்கிட்டே இழுத்து பிடிச்சி ஓட்டுறேன். ஆனாலும் என்ன வந்து டயர்ட் ஆக்கிருக்கு. இல்லை நீ வந்து இழுத்து பிடிச்சி ஓட்டணும் அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் என்னன்னு தெரியும். சரியா? ஸ்கேன் பண்ணி பாரு. நான் தான் வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு வரணும்னா அதுக்கு வாய்ப்பே கிடைக்கும். நான் ஸ்கேன் பண்ணுறதுக்கு லீவு தர மாட்டாங்க. அதுக்கு சொல்கிறேன் நான். தயவு செஞ்சு நாளைக்கு உங்கள் அப்பாவை கூப்பிட்டு இப்போ என்னன்னு ஸ்கேன் பண்ணிட்டு வந்துரு. ஸ்கேன் பண்ணாலே என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். சரி, ஒருவேளை ரத்தம் கம்மியாக இருக்கனால வலிக்குதா இல்லை வந்து சதை பறண்டிருக்கா என்னன்றது நான் அப்போ தான் தெரியும். உனக்கும் வலிக்குது தெரிஞ்சிடும். எல்லாமே பிளட்டு தெரியாது. எம்ஆர்ஐயில் வந்து சதைய அதெல்லாம் தெரிஞ்சிடும். எனக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியோட வண்டியில இருந்து விழுந்திருந்தேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, மேரேஜுக்கு முன்னாடி. அப்ப வந்து ஆனா அது பிரச்சனை வந்து இப்பதான் தெரியும்னு சொல்றாங்க. நெசமா பையன்னு தெரியல. எக்ஸ்ரேல வந்து கொஞ்சம் ஏதோ இருக்குன்னாங்க. பட் இருந்தாலும் அக்யூரேட்டா பார்க்கணும்னா எம்ஆர்ஐ தான் பார்க்கணும். சரி, சாப்பாடை போடு, எனக்கு வயிறு பசிக்குது. பருப்பு கடையல், சாதம், கோவக்காய் பொரியல், கோவக்காய் ஃப்ரை. இது பேர் எப்படி இருக்கு? காரசாரமா இருக்கா? வர வர ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணி உனக்கு செஞ்சு தரேன்னு நானே அப்ரிஷியேட் பண்ணேன். நல்லா இருக்கு, பரவாயில்ல. டெய்லி இதே மாதிரி வச்சுக்கொடு. தூங்கி எந்திரிச்சிட்டியா? இன்னும் நான் என்ன தூங்கவே இல்லையே. இன்னும் ட்விஸ்ட் அங்கதானே இருக்கு. சாப்பிடுறியா? என்னைக்கு நீ எல்லாம் சாப்பிட்டுருக்க பாவத்தை? முத்தாச்சிட்டு போய்
என்ன சாமி செய்யறாங்க? ரோடு போடுறாங்களா? ரோடா போடுறாங்க? பாப்பா சைக்கிள் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குங்களா? அண்ணனுக்கு உனக்கு நல்லா இருக்கு சைக்கிள் ஓட்ட. மூங்குது பாரு. மூங்குது பாரு. போ முன்னாடி போ. மழை இறங்குது. அப்பா அங்க பாரு மலையில மழை வருது பாரு. அப்பா நல்ல மழை பெய்யுதா தோட்டத்துல? தேங்காய் வேற வெட்டி போட்டு வரேன்னு. இல்ல வெட்டி போடல, நல்ல வேலை. அவர் அப்படியே மழை இறங்குது பாரு. நல்ல மழை வரப்போகுது. ஹிந்தியில ஒரு மிரட்டுங்க. மிரட்டுங்க. துப்ப கூடாது, தூக்கிட்டு போயிடுவாரு. ஒரிசாக்கு தூக்கிட்டு போயிடுவாரு. தூக்கிட்டு போக சொல்லவா? உங்களுக்கு தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியும். வந்து எவ்வளோ நாள் ஆச்சுங்க? வந்து 1 வருஷம். ரொம்ப பேர் போடுறாங்க. அவ்வளோதான் முடிச்ச வேலை. நீங்கள் லோடு இறக்கறக்காண்டி இருந்தீங்களா? எத்தனை வருஷம் ஆச்சுங்க வந்து? 1 வருஷத்துல தமிழ் இவ்வளோ பேசுறீங்க. இருந்தா கூட ஹிந்தி பேச முடியாது. ஹிந்தி ஈஸி தான், தமிழ் தான் கஷ்டமா? எங்களுக்கு ஹிந்தி தான் கஷ்டம். எங்களுக்கு தமிழை தவிர எல்லா லாங்குவேஜுமே கஷ்டம்தான். மகியம்மா, மகிழினி. ஈவினிங்க்கு மேலே ரித்வினா ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. அவனுக்கு வந்து நோட்ஸ் எல்லாம் வந்து அட்டை போட்டு கொடுத்து விட சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி முன்னாடியே கொடுத்து விட்டாங்க. நோட்டு மட்டும் இப்போ கொடுத்து விட சொல்லியிருக்காங்க. அதை அந்த அன்னைக்கு போடாமையே வச்சுட்டேங்க. அதை சரி இப்போ போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை எடுத்து போட்டு தம்பியோட நோட்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். பாப்பா செவுத்துல கிறுக்காத பாப்பா. இப்படியா செவுத்துல கிறுக்குவாங்க? எதுக்கு இருக்கிற? கிறுக்குவியா? நிம்ம கிறுக்குனா அடி. அடிச்சிருவேன் நான் இனிமேல். அடி இனிமேல் செவுத்துல கிறுக்குவியா? வெனஸ்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 5 o'clock எந்திரிச்சாங்க. இன்றைக்கே இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அன்னைக்கு வந்து ஸ்கேன் எடுக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத நாளே மணி வந்து சொல்லிட்டாரு. ஜிஹெச்சில் எடுக்கிற மாதிரி இருந்தால் காலையில் 8 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எந்திரிச்சோன்னே கொஞ்சம் வேகமாக வந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரித்வினுக்கும் அவருக்கெல்லாம் சமைச்சு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்திரிச்சு சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ், அது கூட வெண்டைக்காய் பொரியலும், தம்பிக்கு வந்து வெண்டைக்காவே வந்து பிரட்டி சாப்பாடு கொடுத்து விட்டேன். பட்டாணி குழம்பு வச்சுருக்கேன். என்னோடய வேலை எல்லாமே வந்து ஒரு 7:50க்கெலாம் முடிச்சு வச்சிட்டேங்க. முடிச்சுட்டு நானும் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். ரித்வினுக்கு வந்து காலையில் நாங்கள் எங்கேயோ கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி மூட் அப்செட் ஆனா. இல்லை தம்பி, பாப்பா வந்து யூரின் போய் வச்சிட்டேன் அம்மா மேலே, அதனால தான் குளிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். பாப்பாவும் நானும் எங்கேயோ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சியும் ஒரு மாதிரி போயிடுச்சு. தம்பியை மட்டும் சமாளித்து அனுப்பி விட்டுட்டு பாப்பாவை சேர்த்தி தாங்க இன்னைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நீ கொண்டு வந்ததா? அப்பா காண்டி கொண்டு வந்தியா? கொடு பாப்போம். எங்க ஹாப்பி ஃபாதர்ஸ் டேவா? நீ செஞ்சியா? என்னது மை? டேடுன்னு எழுதிருக்கேன். மை கோஸ்ட். என்னடா அப்பா கோஸ்ட்னு எழுதி வச்சிருக்க? இது யார் எழுதி தர சொன்னா? டாட். ஐயோ தங்கப்பிள்ள, you are my first hero. அப்படியா? யார்? நான் தான் ஹீரோவா? I first love my
தினம் போட்டிருக்கேன். பொறு சாமி. வித் லவ் சன் ஹார்டின். யார் சாமி சொல்லியிருந்தா? ஆண்டியா? சூப்பர் சூப்பர் சூப்பராக பண்ணியிருக்க. வெக்க வேற வருது அப்பாவுக்கு. பாரு, நீ போடுவியா அப்பாவுக்கு? ஓடுமோ தங்கப்புள்ள. அம்மாவுக்கு மதர்ஸ் டே அன்னைக்கு பண்ணித்தரோம். அண்ணா ருத்வினையும் ஒரு 8 o'clockலாம் ரெடி பண்ணி விட்டுட்டாங்க. அத்தை வந்திருந்தாங்க. சரி கொண்டாடா சாக்ஸை நான் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. சாப்பாடே ஊட்டி விட்டு நான் வந்து தம்பி வந்து வேன் ஏற்றி விட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. பட் வந்து வேன் வந்து கொஞ்சம் உள்ளே போயிருச்சுங்க. வெளியே வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால் வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அவனை வேனுக்கு ஏற்றாமையே பாவம் நின்றுட்டு அழுன்னு அழுதுகிட்டு இருந்தான். எனக்கு அதே ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்துச்சு. என்னடா கத்த விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹெச்சுக்கு தாங்க நேராக போனோம். டைம் முடிஞ்சிச்சு, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதோட 2 நாளாக அலைஞ்சிட்டோம். இனி இதுக்கு மேலே எனக்கு பொறுமை பத்தாது அப்படின்னு சொல்லிட்டாரு. மணியும் சொன்னார், எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அதனால் நேராக வந்து ஹாஸ்பிட்டல் எழுதி கொடுத்துருந்த அந்த ஸ்கேன் சென்டருக்கே போயிட்டோம். அங்கே போனால் ஒரு 1 hour வெயிட் பண்ண சொன்னாங்க. அதுக்குள்ளே பக்கத்தில் இருந்தால் ஜூஸ் கடைக்கு வந்து ஜூஸ் வாங்கி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டோம். பாப்பா, அப்பா, நான் 3 பேர் தான் போயிருந்தோம். பாப்பாவை சேஃப்டிக்கு வேறு தூக்கிட்டு போயிருந்தோம். எனக்கு அதே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து பாப்பாவை வச்சுட்டு சமாளிக்கவே முடியாதுங்க. அந்த பிள்ளை வந்து இறங்கி அங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்பா இருந்தனால எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மணி அந்த அன்னைக்கு டியூட்டிக்கு போயிட்டாரு, இல்லாட்டி எங்கள் கூட வந்திருப்பாரு. ஸ்கேன் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து முடிக்கிறக்கே எனக்கு வந்து 1 o'clock மேலே ஆயிடுச்சு. அப்படியே அங்கேருந்து ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம். என்ன இன்னைக்கு வெள்ளனா வந்துட்டேன்? ஐஸ்கிரீம் அது தம்பி. இன்னைக்கு நாங்கள் எங்கே போனோம்? யார் நினச்சிக்கிட்டே இருந்தனால சீக்கிரம் வந்துட்டியா? ரோட்டு வேலை மேக்ஸிமம் வந்து நம்ம ஏரியா 2 சைடுமே பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கிட்ட வந்து ஒட்டிட்டாங்க. ஓரளவுக்கு நெருக்கி வந்துட்டாங்க. இன்னும் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து போட வேண்டியது இருக்குது. இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கிட்ட வந்து ஒட்டியிருக்காங்க. ரோடு அந்த கல்லெல்லாம் ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் பட் வந்து பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு. இனி மழை பெஞ்சாலும் நம்ம ஏரியா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டஸ்ட் அடித்த மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஈவினிங் வந்து ரிப்போர்ட் வாங்குறதுக்காக நானும் அப்பா, பாப்பா, அம்மா வந்து தம்பி பாப்பா 2 பேருமே வராங்கனால சரி நான் வந்து பாப்பாவை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வராங்க கூட. பாப்பாவை நான் வீட்டிலே விட்டுட்டு போயிருக்கலாம். அத்தையும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அம்மானாலையும் வந்து பார்க்க முடியாது. பாப்பா எங்கிட்டாச்சும் ஓடுனா 2 பேர்த்தினாலையுமே ஓடி போய் பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால தான் சரி வேணான்னு சொல்லிட்டு தான் காலையிலே பாப்பாவை தூக்கிட்டு போயிருந்தேன். ஈவினிங் வந்து நான் சேம் அதே மாதிரி தான் சரி விட்டுட்டு போகலான்னு நினச்சா 2 பேருமே இருக்காங்க. 2 பேர் ரொம்ப அழுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அம்மா வந்து எங்களுக்காக துணைக்கு வந்தாங்க. பாப்பாவை வந்து நான் வண்டியில் வச்சு பிடிச்சிக்கிறேன், நீங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரிப்போர்ட் வாங்குறக்கா ஃபஸ்ட்டு நேரம் வந்து ஸ்கேன் சென்டருக்கே வந்துட்டேன். வாங்கிட்டு அப்புறம் அப்படியே வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டில் எடுத்தனால பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 4 மணி நேரத்துலேயே ரிப்போர்ட்டு கிடச்சிருச்சு. ப்ரைவேட்டுக்கும் நம்ம ஜிஹெச்சுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2500 தான் வித்தியாசம். நம்ம கவர்மெண்ட்டில் எடுத்திருந்தா 2500 எம்ஆர்ஐ எடுத்திருப்பேன். ப்ரைவேட் அப்படின்றனால எனக்கு வந்து 5000 ஆகிருந்துச்சு. வாங்கிட்டு அப்படியே நேராக வந்து ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். டாக்டர் வந்து ஒரு 7 o'clock தான் வந்திருந்தாங்க. போய் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். டாக்டரையும் பார்த்து முடிச்சிட்டோம். வீட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ வீட்டுக்கு வரையில் டைம் வந்து 8:30 ஆயிடுச்சுங்க. வந்ததுக்கப்புறம் இட்லி மட்டும் ஊற்றி நம்ம எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பிள்ளைங்களுக்கு நான் ஊட்டி விட்டுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 விளாக்லேயே கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தேன். பெயின் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு. பெயின் இப்போ நேற்று இல்லைங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 month தான் எனக்கு வந்து பெயின் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்படின்னா அந்த லெஃப்ட் லெக் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு மாதிரி பெயின் அனீஷியாக எனக்கு குடைச்சல் எடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பெயின் இருந்துச்சு. தூங்குறக்கே முடியாது. சில நேரம் வந்து ரொம்ப நேரம் ஆயிடும். அப்புறம் தூக்கத்தில் வந்து பெயின் எனக்கு தெரியாது. அப்படியே தான் போய்கிட்டு இருந்தேன். இந்த லாஸ்ட் ஒரு 1 month பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஞ்சம் பெயின் வந்து அதிகமாக எடுத்துருச்சு. என்னோட நைட் தூக்கமே இல்லை அப்படின்ற மாதிரி. நம்ம தூக்கத்தை தாண்டி நமக்கு வலி வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பும்லங்க, அந்த மாதிரியெல்லாம் வந்து எனக்கு ஆயிடுச்சு. ஒரு 4 days கண்டினியூவாக பெயின் அதே மாதிரியே இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சமாளிக்க முடியல, எனக்கு கால் ரொம்ப வலிக்குது மணி அப்படின்னு சொன்னதுனால வந்து ஒரு 5 days ஃபிசியோதெரப்பி ப்ளஸ் வந்து 10 days டேப்லெட் எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 5 days ஃபிசியோதெரப்பியில் வந்து நான் 3 days பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த டேப்லெட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் போனால் திரும்பி அவர் வந்து இன்னொரு 10 நாளைக்கு வேறு டேப்லெட் கொடுத்தாரு. அந்த டேப்லெட் போடையில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு அல்சர் இருக்கனால கொஞ்சம் வந்து வயிறு குத்தல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்திருப்பேன். அப்போ வந்து அவர் வந்து வேறு டேப்லெட்ஸ் வந்து மாற்றி கொடுத்துருந்தாரு.
இது வந்து இதை சாப்பிடுங்க, நான் அதை வந்து பழச விட்டுருங்க, திரும்பி நம்ம எழுதி கொடுத்துருந்ததா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் அதை எடுத்துட்டு அவங்க வந்து அப்பயே வந்து 2 இன்ஜெக்ஷன் அதெல்லாம் போட்டு கொடுத்துட்டு எம்ஆர்ஐக்கு முடிஞ்சா நீங்கள் இந்த பெயின் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா எடுக்க வேணாம், இல்லை பெயின் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதுக்காண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட ஹிப் பெயின் வந்து லெஃப்ட் லெக் ஃபுல்லாக வந்து பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆங்கிள் வரைக்கும் நமக்கு வந்து குதிங்கால் வரைக்குமே பெயின். எப்படின்னா ஒரு மாதிரி கால் ரொம்ப குடைச்சல் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, தூக்கவே முடியல. ஃபிசியோதெரப்பியும் ஒரு 3 days பண்ணிட்டேன், டேப்லெட்டும் இது வரைக்கும் எடுத்திருக்கேன், ஒன்றும் ரிசல்ட் இல்லை. அதனால தான் வந்து பாப்பா பர்த்டே முடிஞ்சு இப்போ வந்து ஒரு 15 நாள் ஆயிடுச்சு, சுத்தமாக பெயினே குறையல. அப்படின்றனால தான் வீட்டில் வந்து லேட் பண்ண வேணாம். எம்ஆர்ஐ ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னம்னா என்னோட வந்து விலகி அந்த ஒரு நர்வ்ஸை வந்து அழுத்திக்கிட்டு இருக்கு ஒரு நரம்பை, அதனால தான் அந்த பெயின் வந்து இருக்கு. அது வந்து எக்ஸ்ரேலே சொல்லிட்டாங்க. அந்த நரம்பு அழுத்தல் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கறக்காக தான் வந்து எம்ஆர்ஐவே எடுக்க சொல்லியிருந்தாங்க. எம்ஆர்ஐலே சேம் வந்து அது ஒரு 40% வந்து அழுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. அவங்க வந்து இதுக்கான டேப்லெட்டு நம்ம அதிகமாக எடுத்துக்க முடியாது. என்னால் வந்து டேப்லெட் சாப்பிட்டோம்னா அல்சர் ப்ராப்ளம் வேறு இருக்கனால கொஞ்சம் முடியல. அவங்க அதை வந்து நமக்கு ஒரே வழி, ஒன்று ஃபிசியோதெரப்பியும் இந்த மெடிசன் வழியில் தான் நம்ம சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய லேடிஸ்க்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஹிப் பெயின் அப்படின்றது பொதுவாகவே நிறைய பேத்துக்கு இருக்கும். நம்ம வந்து எனக்கு இன்க்ளூடிங் லெக் பெயினும் சேர்ந்து கால் வலியும் வந்தனால தான் வந்து நான் இந்த ஸ்டேஜ் ஹாஸ்பிட்டல் போய் எக்ஸ்ரே இதெல்லாம் எடுத்து பார்த்துருக்கேன். மெடிசன் நம்ம வந்து ஒரு அளவுக்கு மீறி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரிலாம் வரும் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. நாங்கள் வந்து ஜேசிபியில் போய் கன்சல்ட் பண்ணிட்டு அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அந்த டாக்டர்கிட்டையும் போய் சும்மா வந்து பார்த்தோம், ரிப்போர்ட் வச்சு. அவர் சொன்ன ஒரே விஷயம், இந்த இதுக்கு வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட் ஒன்று தேவை. இன்னொன்று வந்து வெயிட் லிஃப்டிங், ரொம்ப அதிகமான வெயிட் கனமான பொருள் இந்த மாதிரிலாம் தூக்கணும் அப்படின்னா இன்னி கொஞ்சம் நமக்கு வந்து அது கொஞ்சம் கிரிட்டிக்கலில் கொண்டு போய் விட்டுரும். இன்னொன்று நம்ம வந்து அந்த எம்ஆர்ஐ நரம்பு அழுத்துது அப்படின்ற பொசிஷனில் மட்டும்தான் சர்ஜரி அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரி சின்னதாக இருக்கையில் நம்ம சர்ஜரின்னு சொல்லிட்டு நம்ம மேபி வந்து ஸ்பைனலில் கை வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃபே வந்து ரொம்ப ரிவர்சபிள் ஆயிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அவரோட அட்வைஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெயினானதே ஸ்பைன் தான். அந்த ஸ்பைனில் வந்து சின்ன விஷயத்துக்காக நம்ம போய் சர்ஜரின்னு சொல்லி போய் நிற்கக்கூடாது அப்படின்றத அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்காண்டி தான் இந்த விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ணுறேன். டக்குன்னு வந்து நம்ம சர்ஜரி அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது. அதோட ஸ்டேஜ் என்னன்றதை நம்ம ஃபர்ஸ்டே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒரு மெடிசன் ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் க்யூர் ஆயிரும். எனக்கு சொன்ன அட்வைஸில் தான் அவங்க என்னால் குறைச்சிருந்துருக்க முடியும். நான் எம்ஆர்ஐ வரைக்கும் போன ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான பெயின் ஆயிடுச்சு. கடந்த 4 மாதத்தை விட இந்த 1 மாதம் வந்து ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் எம்ஆர்ஐ அந்த அளவுக்கு வந்து போனது. நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக, டிஸ்க் பல்ஜின்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி டிஸ்க் பல்ஜ் தான். அது வந்து கொஞ்சம் ஒரு 40% வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி வந்து நம்ம நார்மல் ரொட்டீனில் நல்லா வேலையெல்லாம் செய்யலாம். ரொம்ப ஹெவியாக செய்யாமல் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுத்துறது ரொம்ப பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் வெயிட் லிஃப்டிங்கு இன்க்ளூடிங் பாப்பாவே வந்து தம் பண்ணி தூக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் பெயின் இருக்கனால இதோ ஒரு 1-2 மந்த் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம நார்மல் ரொட்டீன் ஒர்க்கை கொஞ்சம் நார்மலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்காது. இப்போ வந்து பெயினாக இருக்குது, அந்த இடத்துல வந்து நம்ம அதிகமான வேலைகள் அதிகமான பெயினாக இருக்கும். அப்புறம் இன்ஜெக்ஷனு ஸ்பைனில் இன்ஜெக்ஷன் போடுறது இதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க் எதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் நிறைய பேர் ஒருத்தவங்களாம் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, ஏன் ரொம்ப டல்லாகவே இருக்கீங்க, வீடியோவில் வரீங்க நல்லா கேஷுவலாக சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக இருங்க, அப்போ தான் நாங்களும் ஹாப்பியாக இருப்போம் அப்படிலாம் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் எவ்வளோதான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா என்னோட பெயின் வந்து அந்த ஹாப்பினஸை வந்து மறைச்சிருக்குன்னே சொல்லலாம். உடம்புல நமக்கு பெயின் இருக்கு, அதை நம்ம வெளியே சிரிச்சோம் அப்படின்னாலும் அந்த மூஞ்சியில வந்து காட்டி கொடுத்துருது. இன்க்ளூடிங் இப்போ கூட டேப்லெட் போட்டுட்டு தான் வந்து உட்காந்துருக்கேன். இப்போ கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்ஜெக்ஷன் நேற்று போட்டனால இப்போ எனக்கு அந்த கால் குறைச்சல் வந்து கொஞ்சம் கம்மியாயிருக்கு. டேப்லெட்டும் இப்போ ஒரு 4 டேஸ்க்கு எடுத்துட்டு அப்புறம் தான் டேப்லெட் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. நேற்று ஒருத்தவங்க வந்து ஸ்கேன் சென்டரில் என்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, வந்து நேரில் பேசியிருந்துருக்கலாம். இந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்காக தான் நான் ஆக்சுவலாக வந்து வந்திருந்தேன். ரொம்ப நேரம் இதை பற்றி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் யாராச்சும் வந்து இருந்திருக்கலாம், அதுக்காண்டி தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் மெயினாக எடுத்து ஷூட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.